இன்றைக்கு ஜூலை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. புனித தோமா இந்தியாவின் திருத்தூதருடைய பெருவிழா. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள் எசேயா நூலிலிருந்து வாசகம். இயல் 52 இறை வார்த்தைகள் 7-10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றார். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மணமாகவா. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மணமாகவா. இன்று நம் தேவன் தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகளை நம்ம கேட்டோம். இன்று புனித தோமையாருடைய பெருவிழா. புனித தோமையாரை பற்றி சொல்லுவாங்க, சந்தேக தோமையார். அவர் தான் என்ன செஞ்சாரு? ஏசப்பா உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஒரு சாட்சியம், வரலாற்று புகழ்பெற்ற ஒரு சாட்சிய மகனாக அவர் திகழ்ந்தார்னா நம்ம சொல்லணும். ஆக தோமையார் நம்முடைய இந்திய தேசத்திற்கு அநேக இடங்களில் வேத போதகம் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா பயங்கரமான காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய உடல், உயிர், ஆன்மா எல்லாவற்றையும் தேவனுக்காக அர்ப்பணித்தார். ஆக அந்த மாதிரி பயங்கர கட்டத்தில் அவர் அர்ப்பணித்து தேவனுக்கு ஒரு சாட்சிய மகனாக நின்றார் என்றால் அவருடைய உறுதியான விசுவாசம், அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கை, ஆண்டவர் மீது அவர் கொண்ட பற்று. தேவனை நம்ப உலகெங்கும் பறைசாற்றணும், இறை வார்த்தையை பறைசாற்றணும்னு நினைச்சாரு, செய்தார். அதுபோல நாமும் நினைக்கணும், செய்யணும். மேலுமாக இந்த எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2:19-22 என்ன சொல்லுதுன்னா, சகோதர சகோதரிகளே, நீங்கள் இனி அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள். ஆக கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர். இப்போ நாமெல்லாம் இறைவனுக்காக நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கும் போது நம்ம யாருடைய மக்களாக ஆகின்றோம்? இறைவனுடைய பிள்ளைகள் ஆகின்றோம். கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக ஆயிரும். பாருங்க, அப்ப கடவுளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நாம் மாறுவதற்கு இறை பற்றுடன் நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்காக நம்முடைய நேரம், காலம் எல்லாத்தையும் ஒதுக்கணும். திருத்தூதர்கள், இறைவாக்கினர் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமா நம்ம இருக்கிறோம். பாருங்க, யார? திருத்தூதர்கள்,
இறைவாக்கினர்கள் அவங்களாம் நம்மளுக்கு அடித்தளம். கிறிஸ்து இயேசு மூளைக்கல். அப்படிப்பட்ட ஒரு கட்டடமாக நாம இருக்கிறோம். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருத்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆக நம்ம தூய ஆவியின் வழியாக கடவுளுடைய இல்லமாக கட்டப்பட்டு வருகிறோம். நம்ம வெறும் சாதாரண வீடு அல்ல, சும்மா காற்றடித்தால் ஓடி மறையக்கூடிய வீடு அல்ல, புயல் அடித்தால் வெள்ளம் வந்தால் அடித்து செல்லக்கூடிய வீடு அல்ல. நம்முடைய உள்ளமும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய உறுதியான ஒரு ஆன்மீக பணி எப்படி இருக்கணும்னு சொன்னா, கட்டடம் முழுவதும் கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருத்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெற்று அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக நம்ம என்ன செய்கிறோம்? கடவுளுடைய உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறோம். மேலுமாக ஏசப்பா என்ன செய்தார்னா, 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம், ஆண்டவரை கண்டோம், ஆண்டவரை கண்டோம், ஆண்டவரை கண்டோம் சொல்லும்போது தோமா என்ன சொல்றாரு? அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் 8 நாளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளார வந்தாங்க. தோமாவும் அவரோட இருந்தார். ஆனால் கதவு பூட்டப்பட்டு இருந்துச்சு. கதவு பூட்டி இருந்தாலும் இயேசு உள்ளே அவர்கள் நடுவில் வந்து நிற்கிறார். அப்போ உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு. என்ன சொல்றார் பாருங்க ஏசப்பா. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். இதே மாதிரி தான் நம்மளையும் கேட்கிறார் ஆண்டவர். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்பா. நீ ஏன் நம்பிக்கை இல்லாத மகன்? உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள்ல நீ ஏன் நம்பிக்கை குறைவனா இருக்கிற? அதான் சொல்லுவார், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் அப்படின்னு நம்மளை வந்து ஆண்டவர் நம்முடைய துன்ப நேரத்தில் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சோர்ந்து நம்ம என்ன செய்யறது அப்படின்னு தவிர்த்து நம்ம விரக்தியாக இருக்கும்பொழுது என்ன சொல்வார் ஆண்டவர்? ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் மகனே, நான் உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றார். ஆக பிள்ளைகளை உடனே என்ன பண்ணுறாரு? அவரை பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. இயேசு சொல்றாரு, நீ என்னை கண்டதால் என்ன செஞ்ச? நம்பினாய். காணாமலே நம்புவோர் தான் பேரு பெற்றோர். ஆக நாம இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டு அவரை நாம் நம்பி இருக்கின்றோமா? அதாவது கண்டதால் நம்புகின்றோமா, இல்லை என்றால் காணாமலே நம்புகின்றோமா? தோமையாரை கேட்கிறார் ஆண்டவர், நீ என்னை கண்டதால் நம்புகின்றாய். ஆக நாம் இந்த விசுவாசத்தில் எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்த்து எந்த நேரம் சொல்றேன். அன்பான பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை நான் திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் வலியுறுத்துவது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. உங்களுடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் அவருடைய தோற்பையில் சேர்த்து வைக்கப்படும். ஆகவே அன்பு பிள்ளைகளை, நீ எதை குறித்தும் கவலைப்படாமல் நம் தேவனாகிய ஆண்டவர், நம் இறைவன், நம் அப்பா, அவர் உயிர் உத்தானமா நம்மோடு இருக்கிறாரு. இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது. ஆக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு உண்மையிலே உங்களுடைய உடம்பெல்லாம் ஒரு விதமான சிலிர்ப்பு வரும். ஏன்னா உயிரும் உத்தானமுமாக தேவன், நம் தேவன் இருக்கிறார். வரலாற்று தேவன் அல்ல, வாழ்ந்த தேவன், வந்தவர், இருக்கின்றவர், இருப்பவர், இனி வர இருக்கின்றவர். ஆக முக்காலமும் நம்மோடு இணைந்து நம்மை உறுதிப்படுத்தி நம் கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய தேவன் மீது நாம் நம்பிக்கை கொள்ளாமல் என்ன செய்ய போகிறோம்? ஆகவே அன்பு பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலையிலும் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடி அவருடைய ஆசீர்வாதத்தில், அவருடைய இரக்க பெருக்கத்தில், அவருடைய எல்லையில்லா அன்பில் திளைக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வரம் கேட்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ்.